ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெயிலுக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஐஸ்கிரீம் செய்யலாம். அது வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் 1/2 லிட்ரு பேக்கெட் பால் தான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பேக்கெட் பால் கொஞ்சம் பால் நல்லா கொதிக்கட்டும். இது கஸ்டர்ட் பவுடர், வீட்டில் ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடர். இது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நம்ம ஒரு கால் கப்பு பால் ஊற்றி நம்ம கட்டி இல்லாத இதை கரைச்சி வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிக்குது. நம்ம இந்த சைடில் வர ஆடையெல்லாம் எடுத்து விட்டுடலாம். அதெல்லாம் எடுத்து விட்டோம்னா நல்லா ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நான் இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். பால் இதை கொதிச்சு வந்துது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சுட்ருக்கு. இதில் நான் 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் இந்த அளவுக்கு கட்டி ஆகிருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். இந்த அளவுக்கு கட்டி ஆகிருக்கு. இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு இப்போ நான் பாக்ஸில் ஊற்றி வைக்கிறேன் பாருங்கள். நான் பாக்ஸில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4 ஹவருக்கு வச்சு எடுக்கலாம். நம்மளுடைய ஐஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரீசரில். இப்போ எடுக்கலாம் நம்ம.